ராமரவிக்குமார் சார் வணக்கம். ராமரவிக்குமார் சார், அடித்தவர் சனாதன தர்மத்தை அவமதிப்பதை இந்தியா பொறுத்து கொள்ளாது அப்படின்ட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஏதாவது அவமதிச்சிருக்காரா சார்? மாண்பமை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் ஐயா கவாய் அவர்கள் மீது கவாய் வீச முயற்சித்த எது ஹவாய் ஹவாய் வீச முயற்சித்த ஒரு வழக்கறிஞருடைய செயல் எல்லாருடைய பார்வையிலும் கண்டனத்துக்கு உரியதாக இருந்தாலும் என்னுடைய கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ரவிக்குமார் சார் கொஞ்சம் எக்கோ அடிக்குது எனக்கு. நாம் அனைவருமே மதிப்புக்கு உரியவர்கள். அனைத்து மதங்களும் மதிப்புக்கு உரியது. ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பெருமக்கள் சட்டத்தின் பார்வையில் அல்லாது சில விஷயங்களை பேசுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய மத உணர்வுகள் புண்படுகிறது. இந்த பிரச்சனையுடைய தொடக்கம் ராகேஷ் தலால் என்கின்ற ஒரு பொது நபர் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்கிறார். காஜிராகா கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஜவாரி கோவில் இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணுவுடைய சிலை பின்னப்பட்டு இருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும், மறு நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது மாண்பவை நீதி அரசர் சொல்கிறார், நீங்கள் வேண்டுமானால் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், தியானம் இருங்கள் என்று சொல்கிறார். சட்டத்தின் பார்வையில் வைக்க முடியாது அல்ல வைக்கலாம் என்று சொல்லி இருந்தால் இவ்வளவு பிரச்சனை இல்லை. நீதியரசரும் எல்லை மீறி இருக்கிறார் என்றே நான் பார்க்கிறேன். அதே தருணத்தில் இந்த வழக்கறிஞர் செய்த செயல் சரியா தவறா என்று கேட்டால் அவருடைய உணர்வு வெளிப்படுத்தி இருக்கிறார். இவருக்கு எப்படி கடவுளிடம் நீங்கள் தியானம் செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கோ சட்டத்தின்படி, அதே போல இவரு கடவுள் சொல்லி செஞ்சதா அவர் சொல்றாரு. கடவுள் பேரை சொல்லி சார் சார் பேச விடுங்க சார். அனுமதி இருக்கா சார்? பேச விடுங்க சார். தயவு செஞ்சு சார் நிஜாமுதீன் சார், எப்படிங்க அது நிஜாமுதீன் சார், தயவு செஞ்சு பேச விடுங்க சார். தேங்க் யூ அண்ணா. அண்ணா பேச விடுங்க அவரை. எங்க அண்ணன் நிஜாமுதீன் அவர்கள் ரொம்ப மதிப்பிற்குரியவர். ஆனா அப்படி உணர்ச்சி வசப்படுறாரு. அவர் சொல்கிறார் கோட்சேக்கல் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். நான் ஒரு சம்பவத்தை அண்ணனுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். பழனி பாபான்னு ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருந்தார். அவர் இந்த நாட்டுடைய நீதி அரசர் பெருமக்களை, நீதிபதிகளை எல்லாம் உயிரோடு ஒருத்தர் வீட்டுல இருக்க முடியாது, குடும்பத்தோட கொளுத்துவன் பேசிய பழைய வரலாறுலாம் அவருக்கு தெரியும். சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, பேசிட்டோம் அப்புறமேட்டு நீங்க மறுத்து பேசுங்க. சொல்லுங்க. எதிர்கருத்து என்ன வேணா வைக்கட்டும். இந்த நாட்டுடைய காவல்துறை எதற்கெல்லாம் சமானம் என்று அவர் பேசிய வரலாறு எல்லாம் இருக்கிறது. ஒரு நீதியரசர் ஒரு குறிப்பிட்ட எந்த மதத்தையும் விமர்சிக்க வேணாம், சட்டத்தின் உட்பட்டு அந்த வழக்குல ஐயா வைக்கலாம் வைக்க வேணாம்னு சொன்னா அது ஏற்புடையது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய உணர்வை அவர் புண்படுத்தி இருப்பதாக இந்த வழக்கறிஞர் அவர் சொல்றாரு. அதுல குற்றம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதே நேரத்தில் அவர் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. அது அவருடைய வேர்டு, அதுக்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன். திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்றாருல, ஒருவேளை எங்க அண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சியா இருப்பார் அவரு. ஏன்னா திருப்பி அடிப்போம்லாம் சொல்றார். இப்போ இந்த நாட்டுடைய சட்டத்தினுடைய பாதுகாவலர் சட்டக்கோவில் என்று சொல்லக்கூடிய நீதிமன்றத்தில் இப்படி நடந்திருக்கு, நம்ம எல்லாம் எதிர்க்கிறோம். ஆனால் நேற்று நம்ம சென்னை நீதிமன்றத்துக்கு முன்பாக எங்க அண்ணன் திருமாவளவனுடைய வாகனத்திற்கு முன்பாக ஒரு வழக்கறிஞர் தாக்கல் செய்யப்பட்டாரு. ஒரு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கு, அதற்கு யாராவது கண்டனம் தெரிவிச்சாங்களா? இரண்டாவது, இந்த நாட்டிலே கோட்சேக்கல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நிஜாமுதீன் பதிவு செய்கிறார். நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் பாட்சாக்களும்
மதானிகளும் விடுதலை புலிகள் அந்த ராஜீவ் காந்தியை கொன்ற கொலையாளியோடு கூட்டு வைத்தவர்களும் இருக்கின்ற வரை கோட்சேக்கில் இருந்தால் தவறு இல்லை. நீங்க மட்டும் இருக்கலாம், நாங்க இருக்கக்கூடாதான்னு ஒரு கேள்வி எழத்தான் செய்யும். நியாய தர்க்கவாதம் அதுதான். இந்த பிரச்சனையில சார் இங்க பாருங்க சார், சுப்பிரமணிய சுவாமி பொழுது சார் நிஜாமுதீன் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் ஒருத்தர் பேசிட்டோம், அப்புறமேட்டு நீங்க எழுதி வச்சுக்கிட்டு பேசுங்க. அவருக்கு ஒரு பேப்பர் கொடுங்கப்பா, அவர் எழுதி வச்சுக்கிட்டு பேசிட்டோம், நோட் பண்ணிட்டு அப்புறமேட்டு பேசுங்க. சொல்லுங்க சார். இந்த விஷயத்துல ஏஎஸ்ஐ அந்த ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கோவில்கள் மறுநிர்மாணங்கள் சம்பந்தமான சட்டங்கள்ல சில திருத்தங்கள் வரணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா சில அண்ணே நீங்க அந்த திருத்தங்கள் எல்லாம் வரட்டும். நீங்க இந்த மாதிரி ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மேல இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படுவது அது சர்வதேச அண்ணே இல்ல அப்படி நீங்க சொல்லக்கூடாது. நீங்க அடிக்கலன்னு சொல்லக்கூடாது. நீங்க இப்படிதான் சொன்னீங்க, பாபர் மசூதி எல்லாரும் உப்புடு ஊதனோன்னா உளுந்துருச்சு நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த போது. அதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படும் போது நீங்க இதே லைவ்ல உட்காந்துக்கிட்டு சொன்னீங்க அது எப்படி இடிஞ்சதுன்னா எல்லாரும் சேர்ந்து ஊதனாங்க, அதனால உளுந்துருச்சு. நீங்க இதெல்லாம் பேசும்போது நல்லா இருக்கு. ஆனா இது இந்த நாட்டை எவ்வளவு கேவலப்படுத்துது அப்படிங்கறதை குறித்தும் உங்களை மாதிரியான ஆட்கள் ஐயா நீங்க சொல்ற உணர்வை நான் மதிக்கிறேங்கய்யா. அதே நேரத்துல ஒரு உச்ச பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு குறிப்பிட்டவருடைய மத நம்பிக்கையை, கடவுள் வழிபாட்டு சித்தாந்தங்களை, வாழ்வியல் வழிகாட்டு நெறிகளை எல்லாம் குச்சப்படுத்தி பேசுறது எவ்வளவு பெரிய அவமானம். என்ன அவமானம்? இப்ப இதே கேக்குறேன். இப்ப இந்து சாமிகிட்ட போய் நீங்க தியானம் பண்ணு, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண, நான் ஏன் நீதிமன்றத்தை நாடணும்? நான் நீதியினுடைய கோவில் தானே. நீதி நீங்க சட்டத்தை பிறப்பிக்கக்கூடிய நீதி அரசர்களை கடவுளுக்கு இணையாக அப்படி நாங்க நினைக்கிறோம்ல. சரி, அப்படி இருக்கிறப்ப நீங்க பேசுறது முறையா? சரி, பேசலாம் நாம. சார் கடவுளே நாங்க திட்டுறோம். கடவுளே திட்டுறீங்களா? ஆமா, நல்ல உரிமையில. ஓகே, பேசலாம்.